ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்பமது சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, குருவாயூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். குருவாயூர் கோயில் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குருவாயூர் கோயில் இது ரொம்ப அழகான கோவில். பாருங்கள், தெப்பக்குளம் இருக்குது. கோவில் உள்ள ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேஸ்லாம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன நாள், எப்படி என்ன கூட்டம் இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணுங்க. ஏன்னா அப்போ செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவில் குருவாயூருங்கிற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து கிருஷ்ணரோட அவதாரமாக இருக்குது. கிருஷ்ணர் வந்து குழந்தை அவதாரத்தில் இந்த கோவில் இருக்குது. கிருஷ்ணர் எந்த இப்போ வந்து நம்ம பழனியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கோலம் வந்து ஆண்டி கோலம் அப்படின்னு சொல்லி நம்ம பழனியில் வந்து முருகரை இது பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து காலையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆண்டி கோலம் மாதிரி தான் அவர் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் மதியத்தில் அலங்காரம் பண்ணி அது ஒரு தரிசனம் டைமும் கொடுப்பாங்க. 2 டைம் அந்த மாதிரி தரிசனம் வரும். ஸோ ஆண்டி கோலத்தில் பார்க்குறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப அழகான கோவில். கோவில் வந்து எப்படி இருக்குது அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கேரளா எப்படி இருக்கும்? கேரளாவோட அமைப்பு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓடு, அந்த கலசம் அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். நம்மள மாதிரி கோபுரம் வச்சோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த கோவிலும் அதே மாதிரி மாடலில் தான் இருக்குது. ரொம்ப அழகான கோவில். கோவில் வந்து நம்ம போய் அந்த சாமியை பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம மன நிம்மதி இருக்கும். நம்ம கோயிலுக்கு போகிறதே மனசில் ஒரு கஷ்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து சரியாயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோவில் போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கோவில் போனால் அந்த மாதிரி ஃபீல் வருது. நாங்கள் போனப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக நம்ம ஒரு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எங்களுக்கும் இருந்துச்சு. நீங்களும் கோயிலுக்கு போய் பாருங்கள். குருவாயூர் கோயில் வந்து கிருஷ்ணர் அவதாரங்கிறதுனால அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கேரளாவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவாங்க. அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊருங்களில் எப்படி நம்ம பழனி அந்த மாதிரிலாம் போகிறோமோ அந்த மாதிரி அங்கே குருவாயூர் கோயிலில் அவங்க ஊரில் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், குருவாயூர் கோயில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. நம்ம எப்போயாவது ஃப்ரீயாக டைம் இருக்குது, நம்ம ஏதாவது கோயில் போகலாம், நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா இந்த கோயில் போகலாம். குருவாயூர் கோயில் வந்து நம்ம லீவ் டைமில் போய் எடுத்துக்கிட்டு போகிறத விட, நம்ம எப்பயாவது ஒரு வீக் டேஸில் ஏதாவது லீவ் கிடைக்கிது அந்த மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லைனா ரொம்ப கூட்டம் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நீங்கள் போயிட்டு வாங்க. ஸோ அந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த கோவில் வந்து பார்த்துட்டு வந்தால் லைஃப்பில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.